இப்போ ஆவி வழிபாடு தமிழகத்துல எப்படி இருந்துச்சு அப்படின்னு குறிப்பா பார்க்க போனோம் அப்படின்னா, இப்போ தமிழகத்துல மக்கள் வந்து இன்றளவும் மரத்தை வழிபடுறதோ, இல்ல ஒரு பெரிய பாறையை வழிபடுறதோ, இந்த மாதிரியான ஒரு தோற்றத்தை நம்ம பார்க்க முடியுது. இதே மாதிரி தான் பண்டைய காலத்துல மனிதன் எதெல்லாம் பார்த்து வியந்தானோ, எதெல்லாம் பார்த்து பயந்தானோ, அதையெல்லாம் அவன் கடவுளா நினைத்து வழிபட ஆரம்பித்தார்கள். இதுல குறிப்பா அவங்க ஆவி வழிபாடுக்கு உள்ள வரதுக்கான காரணம் என்னன்னா கனவுகள். இப்போ கனவு அப்படிங்கிறப்போ நமக்கு அதுல எந்த விதமான ஒரு லாஜிக்கோ இந்த மாதிரி இருக்கிறதெல்லாம் நம்ம பார்க்க முடியாது. கனவுல இப்போ ஒரு குச்சி எந்திரிச்சு ஆடணும் அப்படிங்கிறதுனா கூட அது ஆடும். அது வந்து ஒரு கனவு. இதே மாதிரி அந்த கனவுல அவங்க பார்க்குறப்போ ஒரு மிருகம் வந்து அவங்கள்ட்ட பேசுற மாதிரி இருக்கட்டும், ஒரு பாறை அவங்கள்ட்ட பேசுற மாதிரி இருக்கட்டும், இல்ல ஒரு இயற்கை சூழல் வித்தியாசமா அவங்களுக்கு வர மாதிரி இருக்கட்டும், இதெல்லாம் பார்த்த மனிதன் இது கனவு அப்படிங்கிறத பகுத்து ஆராய தெரியாம இதை கடவுள் அப்படிங்கிற ஒரு வடிவத்துல பார்க்க ஆரம்பித்தாங்க. இதுல வந்தது தான் நமக்கு ஆவி வழிபாடு அப்படிங்கிறது மெயினா.